வெற்றியாளர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசியில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் உங்களுடைய கூகுள் பேஜில் போயிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகக்கூடியதாக இருக்கும். இப்படி தாங்க இருக்கும். இந்த ஹோம் பேஜை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் உள்ள இன்டர்ஃபேஸ் அப்படின்றது நமக்கு இப்படி தான் காட்டுங்க. இன்டர்ஃபேஸ் நமக்கு இப்படி தான் இருக்கும். இதனுடைய அஃபிஷியல் பேஜ் அப்படின்ட்டு. ஏன் சார் இந்த வீடியோ பதிவிடுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஒவ்வொரு நபருமே கட்டாயமாக முந்தைய ஆண்டு வினாக்களை ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா அதிலிருந்து கேள்விகள் ரிப்பீட்டடாக வரக்கூடியதாக இருக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டிஎன்பிசியினுடைய கொஷின் பேப்பர் நம்ம வந்து கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு இதில் இருக்கும். அதேமாதிரி இதுவரையிலும் யார் வந்து கொஷின் பேப்பரே எனக்கு டவுன்லோட் பண்ண தெரியாதுங்க சார், அந்த வீடியோவை பார்த்துட்டு தான் நான் முதல்ல டவுன்லோட் பண்ணுறேன் அப்படின்னா, கீழே மறக்காமல் உங்களுடைய கமெண்டை பதிவு பண்ணுங்கள். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பதிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லோரும் சொல்லுவாங்க, இந்த கொஷின் பேப்பர் நாங்கள் டெஸ்ட் வைக்கிறோம், இந்த கொஷின் பேப்பர் நாங்கள் இது பண்ணுறோம், டிஎன்பிசியினுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாம் அவங்க எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த இதில் பார்க்குறோம். இப்போ பாருங்கள், நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் மறுபடியும் காட்டுறேன் பாருங்கள். இந்த மெனு அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இந்த மெனுன்றதில் 3வது ஆப்ஷனாக இருக்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கடைசிக்கு முன்னாடி கொஷின் பேப்பர் அண்ட் ஆன்சர் கீ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் நமக்கு வரும். டிஸ்கிரிப்ட் டைப், அப்ஜெக்டிவ் டைப், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அப்படின்றது வரும். சப்போஸ் மெயின்ஸில் உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ட் டைப்பை கிளிக் பண்ணிக்கலாம். ப்ரிலிம்ஸ் சம்மந்தமான கொஷின்ஸ் தான் வேணும் அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்கன்னா டிஎன்பிசி இந்த இடத்துல ஆல் அப்படின்றது இருக்கும். இதை நீங்கள் தொட்டிங்கன்னா என்ன வருஷத்துக்கான கொஷின் பேப்பர் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மார்க் பண்ணியும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் பர்டிகுலராக. அப்படி இல்லைனா மொத்த கொஷின்ஸும் காட்டணும் அப்படின்னா நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ சாம்பிளுக்காக நான் 2023 கொஷின்ஸை மட்டும் தொடுறேன். இப்போ 2023க்கான கேள்விகள் மட்டும்தான் வரக்கூடியதாக இருக்கும். இப்போ அந்த இடத்துல இல்லை. இப்போ நான் ஆல் அப்படின்றத 2003ன்னு கொடுக்குறப்ப எந்த கொஷின்ஸுமே காட்டல. அப்போ இங்கே பாருங்கள், ஆல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறப்ப நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏன் அது வரலைன்னா நோட்டிஃபிகேஷன் பாருங்கள் 2022 இருக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் அது 2022 தான் அவங்க சேர்க்கக்கூடியதாக இருக்கும். 2023க்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது, இந்த நோட்டிஃபிகேஷனுன்றதில் 23ன்னு இருந்தால் அந்த 2023 நமக்கு ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஓப்பன் ஆகிடும். டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன், நேம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் சர்வீஸ், டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன். இதில் டென்டேட்டிவ்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல டேட்டோடு போட்டு நம்ம கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம தொடணும். அதை நீங்கள் தொட்டிங்கன்னா அடுத்த பேஜுக்கு போவோம். அடுத்த பேஜ் போகிறப்ப இந்த கான்செப்ட் தாங்க வரும். என்ன அப்படின்னா, ஜென்ரல் ஸ்டடீஸு அவங்களுடைய டிபார்ட்மெண்ட் பேப்பர். நமக்கு மேக்ஸிமம் தேவையானது என்னென்னா ஜென்ரல் ஸ்டடீஸ். அதை நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டுமே போதும். இங்கே பாருங்கள், ஆல்ரெடி நான் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். அதனால் என்ன ஆகலை, டவுன்லோட் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அதனால் நான் கேன்சல் கொடுத்துக்கிறேன். அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பேக் வரணுங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா பேக் வந்துட்டு நீங்கள் மறுபடியும் இன்னொன்று இது பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வரக்கூடியதாக இருக்கும். இப்போ பாருங்கள், அடுத்த கேள்வியை நம்ம பார்க்கலாம். இப்போ இன்னொரு கொஷின் பேப்பர், எல்லா கொஷின் பேப்பருமே இப்படி தான் பண்ணக்கூடியதாக இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த டென்டேட்டிவ் அப்படின்றத தொட்டிங்கன்னா போதும். தொட்ட உடனே என்ன ஆகும் அப்படின்னா இதே மாதிரி தான் வரும். அங்கே என்னென்ன பேப்பர் இருக்கோ அது எல்லாத்தையுமே காட்டும். ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்ற அந்த கோடை தொட்டுருங்க. தொட்டிங்கன்னா இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், பேக்ரவுண்டில் எனக்கு கொஷின் பேப்பர் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, டவுன்லோட் ஆகி இப்போ எனக்கு வந்து ஓப்பன் ஆகக்கூடியதாக இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதனுடைய கொஷின் பேப்பர் ஃபுல்லாகவே நமக்கு ஓப்பன் ஆகியிருக்கக்கூடியதாக இருக்கும். இதில் ஒரு சிலர்லாம் கேட்பீங்க, சார் இது வந்து இது மாதிரியான மார்க் இல்லாமல், இப்போ வேர்சொல் கேட்டிருக்காங்க நட, அதனுடைய தொழில் பெயர் நடத்தல்னு இருக்குது, இது மாதிரி நாங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்குறதுக்கு மார்க் இல்லாமல் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸை நமக்கு டிஎன்பிசி கொடுக்கல. இது மாதிரியான கீ தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த கீயை எல்லாருமே இது மாதிரி தான் டிஎன்பிசி கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணணும். இதை எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ டு ஆல். வேறு ஏதாவது வீடியோ பதிவு வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கட்டாயமாக அதை பதிவிடுறோம். தேங்க்யூ.